ஆனா தாக்குதல்ல அவர் வந்து அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அன்புமணி சொல்லி தான் தாக்குதல் பண்ணதா சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இறங்கி போய் செய்ற அளவுக்கு அன்புமணி ஒரு தரமில்லாத ஒரு மனிதரா நமக்கு தோணல. சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னே நீங்களே வந்து யார் தாக்கலாம், அன்புமணி தாக்கலாம்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. பாமக அழியறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனா பாமக ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காங்க. இந்த பழம் புடிக்கும் அப்படின்னு சொல்ற மாரி 4 ஆண்டுகளா பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு எலெக்ஷன் வரும்போது ஓபிஎஸ்ல இருந்து பயன் இல்லை. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு இதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சோம்னா அவர் வந்து கட்சி மாறிட்டார். அரசியல் சாதாரணமா பாத்திரலாம். எல்லா கட்சியிலுமே எல்லா ஆட்சியிலுமே இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு தான் இருந்தது. இந்த ஆட்சியில கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது ஒரு காரணம். போலீஸ் மேல பப்ளிக் பயம் இல்ல. நடந்தது இல்லையா? இப்ப இவங்களும் சுட்டு பிடிச்சிங்களா, நானும் செய்யற சுட்டு பிடிக்கலன்னு கேள்வி கேட்கறீங்களா? அதுதான் அங்க சந்தேகத்தை உருவாக்குது. சிபிஐ மாத்தினது விஜய் கிடைச்ச வெற்றி தான். மடியில கனல்னா வழியில பயம் இல்ல. அப்ப நீங்க தடுக்கிறீங்க. இதுதான் ஆளுங்க வந்து இது ஆம்ஸ்டாங் கட்சி உயர்நீதிமன்றம் போனீங்க, உச்சநீதிமன்றம் போனீங்க. இதுக்கும் உச்சநீதிமன்றம் தான் போனீங்க. விஜய் கட்சியும் உச்சநீதிமன்றம் போனீங்க. அது அவசியம் இல்லை. முடியல அவன் செய்யறான். விட்டு வேடிக்கை பாரு. உனக்கு பாரம் குறைவு தானே. போலீஸ் ஏகப்பட்ட வேலை, அவன் அந்த வேலையை பார்க்க போறான். எடுத்து செய்ய சேர்ந்து போட்டுமே சொன்னேன். இப்ப விஜய்க்கு நம்ம சொல்ற ஒரு சின்சியர் அட்வைஸ் என்னன்னா, தந்தை மகனுக்கு இடையே இருந்த ஊழல் இன்று மாறி தந்தையினுடைய தேவை அவசியம் என்று அவர் உணர ஆரம்பித்துவிட்டார். திமுக தான் 2019ல சிறப்பு வாக்காளர் தீர்மானத்தை வேணும்னு சொல்லி கேட்டவங்க. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இல்ல இவங்க எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா வேணும்னு சொல்லி நாங்க போவோம் அப்படின்னு ஜெயக்குமார் குறிப்பிடுறாரு. பண்டாரம் சந்தோஷப்பட்டுக்கலாம். இதன் மூலம் போலி வாக்காளர்கள் ஓரம் போயிடுவாங்க. இனிய தமிழ்நாடு நண்பர்களை, வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமாகிய திரு ஜெயஹரி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்றைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இனிய தமிழ் வணக்கம் சார். இனிய தமிழ் வணக்கம். எம்எல்ஏ அருள் மீதான தாக்குதல் எந்த திசையில் பயணிக்கிறது பாமக? எம்எல்ஏ மேல தாக்குறது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா தாக்குதல்ல அவர் வந்து அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அன்புமணி சொல்லி தான் தாக்குதல் பண்ணதா சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இறங்கி போய் செய்யற அளவுக்கு அன்புமணி ஒரு தரமில்லாத ஒரு மனிதரா நமக்கு தோணல. ஏன்னா ஒண்ணு மண்ணா இருந்தவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அவரை தாக்குற அளவுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது. அந்த காரணமே இல்லாம அவர் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு நாள் திடீர்னு அப்பா புள்ளி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா, நாளைக்கு ஐயா ஒன்னா சேர்ந்தாங்கன்னா சேர வாய்ப்பு 100% இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன மனம் ஒரு சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும் இல்லையா? அதனால தவறான கருத்துக்களை பொது வெளியில பதிவிடுறதை தவிர்க்கணும். இதுதான் நம்ம ஒரு சேலம் எம்எல்ஏ கிட்ட அருள்கிட்ட கேட்கிற விஷயம். மருத்துவர் ராமதாஸ் அவர்களை குறித்து பொதுவெளிகள்ல சமூக வலைதளங்கள்ல அவதூறாக செய்திகளை பதிவிட்டதாக 2 நாட்களுக்கு முன்பு தாக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கலாமா நம்ம? அப்ப அது தொடர்ச்சியா பார்த்து அன்புமணி பேரை இருக்கிறீங்க. தாக்கப்பட்ட தனிப்பட்ட விரோதமா காரணமா தாக்கப்படுது. அன்புமணி சொல்லி தான் தாக்கன்னு சொல்றது தப்பு இல்லையா? தவறான கருத்து தானே. உங்களுக்குள்ள பகை தனியா இருந்தா அதே அன்புமணி பேர் பயன்படுத்த அது வந்து தவிர்க்கலாம் இல்லையா? ஒரு சிறிய மனக்கசப்பாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். முறைப்படி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தீங்கன்னா யாரும் சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னே நீங்களே வந்து யார் தாக்கலாம் அன்புமணி தாக்கலாம்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்க மேலே நீங்க சேரவாரி பூசிக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி பொது வெளியில வன்னியர்களை பத்தி வன்னியர் சங்கத்தை வச்சிருக்கீங்க, ஒரு பாமக பாட்டு கட்சி வரைக்கும் கட்சியை வச்சிருக்கீங்க நடத்தி நல்லா பெரிய கட்சி நடத்திட்டு எலெக்ஷன் வேற நேரத்துல உங்களுக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்திக் கொள்வது கட்சிக்கு நல்லதில்ல, உங்களுக்கு நல்லதில்ல. சார், இப்போது கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் வந்து திமுகவோடு ஒரு குழுவினர் பேசுறாங்க, அதிமுகவோட ஒரு குழு பேசுறாங்க. இது எங்க சார் முழுமை அடையும்? இப்ப பாமக இந்த மோதல்கள் எந்த தீரும்? இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமாக பரப்பப்பட்டது. இந்த செங்குத்தான பிளவு, எதிரெதிர் தாக்குதல்கள், இது வந்து பாமகனுடைய அழிவிற்கு கொண்டு போயிடாத. அதான் பாமக அழிவாகாது. பாமக நிறைய கட்சிகள் தோன்றி இருக்கு தவிர பாமக அழிந்தது கிடையாது. பாமக அழியறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாது. ஆனா பாமக ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்புகள் ஒரு சில மனக்கசப்புலாம் காலதாமதம் இருக்குது. ஆனா கண்டிப்பா பாமக ஒரு காலம் ஒன்னா நடக்கும். இதை நடக்கணும்னு நாமளும் ஆணை. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்களின் தீவிர ஆதரவாளராக கருதப்பட்ட மனோஜ் பாண்டியன் எதிர்முகம்ல போய் இணைஞ்சிருக்காரு திமுகவுல. இந்த செயலை எப்படி பார்க்கணும்? ரொம்ப தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி 4 ஆண்டுகளா பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு எலெக்ஷன் வரும்போது ஓபிஎஸ்ல இருந்து பயன் இல்லை. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு இதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சோம்னா அவர் வந்து கட்சி மாறிட்டார். அரசியல் சாதாரணமா பாத்திரலாம். இதெல்லாம் நான் சொல்லியா தரணும். அவர் அரசியல் அவங்க அப்பா இதுக்கு முன்னே அவங்க அப்பாவும் வந்து இதுல சபாநாயகர் இருந்தவர். அவர் வந்து அவர் பையன் இவர். அவர் என்ன பண்ணுவார்? பார்த்து அரசியல்ல ஊர்னவங்க எப்ப என்ன காய் நகர்ன்னு தெரியும். இது வந்து சந்தர்ப்பவாதம். அவர் தெளிவா பார்த்து முடிவு பண்ணிட்டாரு. இது மாதிரி ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா கட்சியிலேயே ஓரம் கட்டுறாங்க. ஓபிஎஸ் ஓரம் கட்டுறாங்க. ஓபிஎஸ் டிவிஸ் தான் டிடிவிலாம் ஓரம் போடும்போது இவர் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகுது இல்லையா? அப்போ வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணும்னா எப்ப பண்ணிருக்கணும்? ஆனா இப்ப ஏன் பண்ற? 4.5 வருஷம் பதவி ஆரம்பிச்சு 4-5 மாசத்துல நீயே போற. இப்ப பதவி ராஜினாமா பண்ண இப்ப டிமு சேர்ந்துட்டுனா பதவி சுகத்தை அனுபவிக்க
நீங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்க, உங்களை காப்பாத்தி பண்றீங்க. இல்ல திமுக இப்ப அவருக்கு சீட்டு தருவாங்களா? சட்டமன்ற உறுப்பினருக்கான சீட்டு தருவாங்களா? தர வேண்டியதை தந்தா சீட்டு தருவாங்க. இப்ப அதிமுக வந்து பாஜகவினுடைய ஒரு கிளைக்கழகமாக செயல்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு நகர்ந்து போறாரு. ஏதாவது காரணம் சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்ல எப்படி போவீங்க? ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னாதான் அங்கிருந்து வெளியே வரணும். அப்ப எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியல உன்னால. அப்ப என்ன பாஜக வந்து செய்யுது, பாஜக கிளைச்சங்க கழகமா இருக்கு, சங்கமா இருக்கு. ஏன் உள்ள போய் திருத்த வேண்டியதானே? நீ அதிமுக தானே, நீ உள்ள உட்காந்து பாஜக கூட சேராதீங்க, திருத்த முயற்சி பண்ணு. அதுக்கான போர் இல்ல அதற்கான முயற்சியை செங்கோட்டையன் எடுத்த போதுதான் அவர் நீக்கிட்டாங்க. செங்கோட்டை மட்டும் நீ பண்ணலையே. செங்கோட்டை தான் நீ பண்ணல, நீ தான் பண்ண. நீ ஏதாவது செய்துட்டு அதிமுக ஏதோ செய்துட்டு வெளியே வந்தனா அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். செங்கோட்டை சொல்லலாம், நான் முயற்சி பண்ணேன்னு சொல்லலாம். அந்த ஆளுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த ஆள் பண்ணாரு. நீ என்ன பண்ண? ஒண்ணுமே சொல்ல, 2 வார்த்தை சொல்லிட்டு வெளியே வந்துட்ட. காரணம் தெரியும். உன் சொந்த உன் சொந்தத்துக்கு உன் சுகத்துக்காக நீ மக்கள் அடமான வச்சு, தொகுதி மக்கள் அடமான வச்சுட்டு, ஆளுங்க தொகுதி மக்களுக்கு என்ன என்ன செய்ய போற? இப்ப திருப்பி தேர்தல் எலெக்ஷன் வரும்போது நீ வந்துட்ட. முழுக்க முழுக்க சுயநலமான அரசியல்வாதியா பார்க்கப்படுகிறார். தேவர் குரு பூஜையில சசிகலா அம்மையார், டிடிவி, அவரு ஓபிஎஸ், செங்கோட்டையினர்களுடைய இந்த சந்திப்பு அரசியல்ல கொஞ்சம் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது உண்மை. இந்த கூட்டணி வந்து எடப்பாடியின் ஆளுமையை வெற்றியை தடுக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறதா? எடப்பாடி வெற்றியிலும் தடுக்க முடியாது. ஒரு தாக்கத்தை உருவாக்கலாம். எல்லாம் ஒன்னா சேர்ந்துப்பாங்க. இவங்கன்னா பொதுவெளி சந்திச்சா பாத்தீங்க, தனிப்படமா சந்திக்கலன்னு பாத்தீங்களா? தனிப்பொருளா பேசின்னு தான் இருக்காங்க. ஆனா பொதுவெளி சந்திச்சு தான் பேசும் பொருளா பார்க்கப்படுகிறது. சேர்ந்து என்ன பண்ணிட முடியும்? சேர்ந்து ஆட்சி அமைச்சர் முடிச்சிருமா? முடியுமா? அவர்கள் டிவி தனியா முடிச்சிருமா? இல்ல ஓபிஎஸ்ல முடியுமா? இல்ல சசிகலா முடியுமா? எல்லாம் ஒரு சில சீட்டு கிடைக்கல, ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைக்கலாம் தவிர இவங்க தனிப்படம் ஜெயிக்கிற வாய்ப்பே கிடையாது. இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து வந்தால் அதிமுக வெற்றி பலமாகும். ஆனா வரமாட்டேன்றாங்க. அதே பேச்சுவார்த்தையில பாஜக உள்ள சேர்ந்து அதுக்காக பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னும் 2 மாசம் தெரிஞ்சிடும். அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை இப்போது சமீபமாக எழுகிறது. இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த குடும்ப அரசியல் வந்து தொண்டு தொட்டு வர்றதுதான். இதே ஒரு குடும்ப அரசியல்னா அப்பந்தான் தான் பையன் வரான்னு செய்வான். ஆனா பையன் வச்சுட்டு அதே மாதிரி திமுக மாதிரி இல்லையே இவங்க. இது பேசுறாங்க. ஆனா குடும்ப அரசியல் அதிமுக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லை. பேசிக்கலாம். தன்னோட நீக்கத்தை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திற்கு மனு கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன். அதை நீக்கம் வந்து ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல எந்த மாதிரியான சூழ்நிலை கொண்டு போகும்? ஒரு காலத்துல இவரு நம்ம செங்கோட்டையை நீக்கினா பரவாயில்ல, கவலைப்பட மாட்டேன் சொன்னவர் தான் கண்ணீர் விட்டு அழுதாரு. அப்புறம் அவரே இன்னொரு பேட்டி சொல்றாரு, நான் கண்ணீர் துளிகள் வருது அழுதாரு அவரு. ஆனா இப்ப சொல்றாரு, இப்ப எடுத்து போறாரு. எதுக்கு இந்த வேலை? சும்மா இருந்தாலே முடிஞ்சு போயிருக்கும். தேவையில்லாம சொட்டி விட்டு எதிர்பார்த்த ரிசல்ட் வேற, கிடைச்சது வேற. அது வந்து நீ தான் செலுச்சாகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையத்தில் போனா இதுக்கு அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கட்சி விட்டு கட்சி தான் நம்ம போய் சொல்லணும். தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ண போறீங்க? அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு விஷயங்களில் பெண்களுக்கான வன்கொடுமையை தொடர்ந்து இன்று கோவையில் பெண் மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை இந்த எதிர்கட்சியில் மக்களிடையே ஒரு கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அரசின் மீது. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம அரசு அப்படியே செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போய்விட்டது. எல்லா கட்சியிலுமே எல்லா ஆட்சியிலுமே இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு தான் இருந்தது. இந்த ஆட்சியில கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. விளைவு என்ன ஏன் அதிகமாச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த கஞ்சா வழக்கு, கஞ்சா போதைப் பொருள் அதிகமா தாராளமா கிடைக்குது. இப்போ கடந்த ஆட்சி காலத்துல அது மாதிரி கிடைக்கல. இப்ப இருக்கிற போதைப் பொருள் சின்ன சின்ன பசங்களாம் ஈஸியா கிடைக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது ஒரு காரணம். போலீஸ் மேல பப்ளிக் பயம் இல்லை. அந்த பயத்தை ஏற்படுத்ததான் இந்த 3 பேரை பிடிக்கும் போது காலை சுட்டு பிடிச்சாங்க. காலில் சுட்டு அவசியம் 3 பேர் சுடணும் அவசியம், 3 பேரை ஓடலாம். ஆனா ஒரு பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஒரு பயம் ஒரு அது ஏற்படுத்தப்பட்டது. நல்ல எஃபெக்ட் போலீஸ்காரங்க போட்டிருக்காங்க. அது வரையும் ஒரு சந்தோஷமான விஷயம். போலீஸ் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஆனா பொதுமக்கள் கிட்ட போலீஸ்க்கு ஒரு தனி மரியாதை கொண்டு வந்து கொடுத்த சம்பவம். ஆனா ஆளுங்கட்சி சரியா இல்லைனா கூட போலீஸ் தரப்புல அவங்க போட்ட எஃபர்ட் ஒரு சரியான தீர்ப்பு. அவங்களுக்கு தெரியும் அவங்க தப்பிச்சு ஓடுறது ஒரு கலங்கலமாக கொடுக்கப்பட்ட விஷயம் தான். ஆனா இப்ப தப்பிச்சு ஓடினாலும் அவங்க இவன் அடிப்படும், பாத்ரூம் போய் தடிக்க வந்துருவான். ஆனா போலீஸ் தடிக்க விட மாட்டான். இதெல்லாம் கதையா எல்லாம் தெரியும். பொதுப்பள்ளி தெரிஞ்சு கவர்ந்து இருக்காங்கன்னா போலீஸ் செய்வது சரி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவன் பண்ண தவறுக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் இல்லையா? ஓட்டுக்கு போயிட்டு வரப்போகுது, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா உடனே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது மாதிரி பொது வெளியில பெண்களை படுத்தினால் போலீஸ் சட்டம் அவங்க அரசு துறை கைவிட்டு அந்த அரசியல் இந்த மாதிரியான தண்டனை அண்ணா பல்கலைக்கழக மாணவி அதுதான் கேள்வி. இது நடந்தது இல்லையா? இப்ப இவங்களும் சுட்டு பிடிச்சிங்களா, நான் செய்யற சுட்டு பிடிக்கலன்னு கேள்வி கேட்கறீங்களா? அதுதான் அங்க சந்தேகத்தை உருவாக்குது. இப்போ 3 பேர் சுட்டு பிடிச்சிங்க, நான் சுட்டு பிடிக்கல. அவர் கையில கட்டு போட்ட மாதிரி சின்ன பேண்டேஜ் கட்டாது. அவர் 2 பேண்டேஜ் போட்டீங்கன்னா உள்ளபடியே நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். அது செய்யலையே. அப்பதான் சந்தேகம் ஆளுங்கட்சி மேல வருது. அப்பதான் இந்த சார் யாருன்னு கேட்க வேண்டியது வருது. இதுதான் அரசியல் உள் விளையாட்டுன்னு சொல்றோம். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை எப்படி சென்று கொண்டிருப்பதாக பார்க்கிறீர்கள்? இந்த பனையூரில் விசாரணை துவங்கி இருக்கிறார்கள்.
இது என்ன, எப்படி முன்னேற்றம் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? இல்ல கரூர்ல போட்ட விஷயம் வந்து அந்த கூட்ட நெரிசல் 40 பேர் உயிரிழந்தாங்க. இப்ப சிபிஐ மாத்துனது விஜய் கிடைச்ச வெற்றி தான் அது. அது வந்து விஜய்க்கு கிடைச்ச வெற்றின்றது அது சிபிஐ கையில போச்சு. இல்லாட்டினா அந்த இந்த ஆளுங்கட்சி நடத்தியிருந்தாங்கன்னா, இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, அது சரியான முறை திசையில பயணிக்க வாய்ப்பே கிடையாது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போய் தோத்து வந்த கட்சி தான் ஆளுங்கட்சி இப்போ இருக்காங்க. ஆனா இது சரியான பாதையில போயிட்டு இருக்கு. உண்மையா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இது விஜய்க்கு சாதகமா தான் அமையும். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் கூட சிபிஐ விசாரணை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் பல பெருந்தலைகள் மாட்டுவார்கள் அப்படின்ற மாதிரியான நிச்சயமா. தகவல்களும் பரப்பப்படுகிறது. இந்த சிபிஐ விசாரணையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு எதுக்காக சார் மேல்முறையீடு போகணும்? ஏன்னா ஒரு கொலை விசாரிப்பதில் கண்டிப்பா. அரசுக்கு என்ன இருக்க போகுது? அவங்க ஆளுங்கட்சி தான் மாட்டினா பண்ணுவீங்க. இப்ப மடியில கனல்னா வழியில பயம் இல்ல. அப்ப நீங்க தடுக்கிறீங்க. இதுதான் ஆளுங்க வந்து இது ஆம்ஸ்ட்ராங் கட்சி உயர்நீதிமன்றம் போனீங்க, உச்சநீதிமன்றம் போனீங்க. இதுக்கும் உச்சநீதிமன்றம் தான் போனீங்க. விஜய் கட்சியும் உச்சநீதிமன்றம் போனீங்க. அது அவசியம் இல்லையே. அதனால முடியல, அவன் செய்யறான். விட்டு வேடிக்கை பாரு. உனக்கு பாரம் குறைவு தானே. போலீஸ் ஏகப்பட்ட வேலை, அவன் அடுத்த வேலையை பார்க்க போறான். சிபி எடுத்து செய்ய சேர்ந்து போட்டுமே. ஒரு நம்ம தேவை என்ன, உண்மை வெளியே வரணும். அவள் தானே. நாட்டு எது யார் செய்தாலும் சட்டப்படியும் செய்யணும். சிபிஐ செய்தாலும் சரி, தமிழக போலீஸ் செய்தாலும் சரி, சட்டப்படிதான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். அவன் செய்தா உனக்கு செய்த என்ன பண்ணும்? உன்னால முடியல தான் அவனை உடனே சிபிஐக்கு மாத்தலையே. எடுத்துக்கொண்ட காலம் கொடுக்கப்பட்ட காலங்கள் உண்மை வெளியே ஒரு நம்பிக்கை இல்லாம போது சம்பந்தப்பட்ட உச்சநீதிமன்றம் அணுகியிருக்கேன். எனக்கு இந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு இல்லாதான் அவன் உச்சநீதிமன்றம் போயிருக்கான். சட்டப்படி தீர்வு கிடைக்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அவங்க கேட்பாங்கல்ல, கேட்டு கொடுத்தானே ஆகணும். இது என்ன கஷ்டம் தமிழக அரசுக்கு? யாரோ சிலர் காப்பாற்றுவது, இந்த சில சேரலை காப்பாற்றுவதற்காக இதை இவங்க வேணாம்னு சொல்றதுக்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. தவகவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்டரணி, பிரச்சாரங்களை திட்டமிடக்கூடிய ஒரு அணி, இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்கலாம்? அவங்க அரசியலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் பார்க்கலாமா? அதான் சொன்னேன். இப்ப விஜய்க்கு நம்ம சொல்ற ஒரு சின்சியர் அட்வைஸ் என்னன்னா, நீங்க தனி பெரும்பான்மை வர்றதுலாம் ஒரு விஷயம். அரசியல் அனுபவங்கள் பார்த்தீங்களா, அதான் பெரிய விஷயம். நம்ம எல்லாம் தெரிஞ்ச எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான். ஆனா ஒரு தொழில் நுணுக்கம் என்பது அதுல பயணிக்கும் போது தான் தெரியும். நாட்டு மக்கள்கிட்ட இறங்கி செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இது. இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிக்க ஆரம்பிச்சு விளைவு தான். இது எதுக்கு ஆள போடணும், ஒரு ரிப்போர்ட் வரணும். அதுக்கு முன்னே ஒரு விஜய் வந்து இது பண்ணியிருந்தோம். நாட்டு மக்களுக்கு ஒரு வழக்கறிஞர் அணியை உருவாக்கி வழக்கறிஞர்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதை ரெடி பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அது தோல்வியில் ஏற்பட்டது. இப்ப மறுபடியும் அதை கையில் எடுத்திருக்காரு. இந்த கையில் எடுத்து அந்த நிர்வாகத்தை ஆளுங்க போடும்போது மேலும் இந்த கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. தாவகவிலுடைய எந்த ஒரு முடிவுகள் எடுக்குவது முன்னும் ஜோதிடரிடம் கலந்து ஆலோசிக்கப்படுவதாக செய்திகள் கசிகிறது. பகுத்தறிவு பகலவனை தங்களது கொள்கை தலைவராக கொண்டவர்கள், அதே மாதிரி அந்த மாநாட்டுகளை கூட பாத்தீங்கன்னா பூஜைகள்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப இது சொல் ஒன்று செயல் ஒன்றாகத்தானே இருக்கிறது. திமுகவே மீது ஏற்கனவே குற்றம் சாட்டுகிறோம். வெளியில வந்து கடவுள் மறுப்பை சொன்னாலும் கூட வீட்டுக்குள்ளார ஆரத்தி எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்போம். அப்ப தாவக்காலும் அதே தானே தொடர்வதா பார்க்கலாமா? எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு மீறி ஒரு சக்தியை நம்புவது இயற்கையான ஒரு விஷயம். இதுவரை இல்ல. அவங்க தாவேக்க வைக்கும் கொடிக்கம்பு கீழே விழுந்துருச்சு. அது ஒரு அவசரமா பார்க்கப்பட்டது. ஒரு சின்ன நெருடல் மனசுல இருக்கு இல்லையா? இப்ப 41 பேர் பலி உயிரை இழந்திருக்காங்க. இது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வரும் இல்லையா? அந்த எண்ணத்தை சரி பண்றதுதான் செய்ய வேண்டியது. ஒருத்தர்ல விஜய் மட்டும் தயவு செஞ்சிட முடியாது. கூட இருக்கணும் ஒரு அறிவு இருக்க செய்து பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னுக்கு முரணா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. தந்தை பெரியாரை வச்சுக்கிட்டு இது வச்சு பண்றமே. தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு சொன்னாரு. ஆனா அப்படி ஏத்துக்கிட்டு அவர் பண்ண சில விஷயம் ஏத்துக்கும். எல்லா விஷயத்தையும் தந்தை பெரியார் எடுத்துக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி நடந்தா ஆட்சி நடத்த முடியாது. தமிழ்ல பெண்கள் வாழ முடியாது. அவர் சொன்னதான் எடுத்து சொன்னார். எதை ஏற்க முடியும் அதுதான் தந்தை பெரியார் வச்சுக்க முடியும். தவிர ஒட்டுமொத்தமா தந்தை பெரியார் ஃபாலோ பண்ணி வாழ முடியும். விஜய் தனது தந்தை எஸ்.ஏ.சி அவர்களை ஆலோசகராக நியமித்திருப்பதாக சொல்கிறார்கள். தந்தை மகனுக்கு இடையே இருந்த ஊழல் இன்று மாறி தந்தையினுடைய தேவை அவசியம் என்று அவர் உணர ஆரம்பித்து விட்டாரா? தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை விஜய் உணர்ந்து. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக பொன்முடி அவர்கள் மீண்டும் கட்சி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. திரு சாமிநாதன் அவர்களும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 5 பேர் இருக்கிறாங்க. இப்ப திரும்பி இருவரையும் இணைக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தலை முன்னிட்டு இந்த நியமனங்கள் பார்க்கலாமா? ஆமா, இவங்களும் சாமிநாதனும் பொன்முடியும் கட்சி ஆட்சி இதுனால அரசியல் சுகம் பதவி சுகம் அனுபவித்து வரலாம். அவங்களால பதவியில் இருக்க முடியாது அவங்களால. ஆனா இப்ப எலெக்ஷன் நேரத்தில் அவங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா எங்க இறங்கி வேலை செய்யணும், 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் மேல கட்சியில இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கட்சியில என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த எலெக்ஷன் நேரத்தில் அவங்களோட உதவி கண்டிப்பா தேவை. அப்ப இந்த பதவி கொடுத்தாதான் அவங்க ஆளுங்களை பற்றி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிதா ஒன்று உருவாக்குவதற்கு பதிலா இருக்க தக்க வச்சுக்க ஸ்டாலின் முயற்சி. சிறப்பு வாக்காளர் திருத்தம் அந்த முகாம்கள் இன்று துவங்கிவிட்டது. ஆனா அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போவதாக திமுக சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஏதாவது பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுக தான் 2019 சிறப்பு வாக்காளர் தீர்மானத்தை வேணும்னு சொல்லி கேட்டவங்க. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இதுல வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க, தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேற்பட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்களே அந்த தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்த காலம்லாம் உண்டு. அதெல்லாம் மறந்துட்டு அவங்க இப்ப பேசுறாங்க இது மாதிரி இல்லைன்னு சொன்னா பழச மறந்து அம்னிஷா அது நிறைய திமுக இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்துல அதிக
ஏகப்பட்ட போலி வாக்காளர் நிறைய பேர் இருக்காங்கன்னு புகார் கொடுத்ததே திமுக தான். அதை மறந்துட்டு இப்ப புதுசா நாங்க வருவோம், இவங்க ஆட்சிக்கு வந்து வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் இந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை கண்டிப்பா எடுத்துதான் ஆகும். இல்ல இவங்க எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா வேணும்னு சொல்லி நாங்க போவோம் அப்படின்னு ஜெயக்குமார் குறிப்பிடுறாரு. அப்ப கோர்ட் வந்து இதுல முடிவெடுத்தாதான் அடுத்த கட்டம் செயல்படுத்த முடியுமா? கோர்ட்டு முடிவெடுக்கிறதா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து தீர்வு வந்து பொதுமக்கள் நல்லது. உண்மையில வாக்காளர் யாரு, இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இறந்த பேர்ல வாக்கு போடுறீங்க, அதை தடுக்கணும். அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து தெளிவான முடிவு எடுத்தாகணும். உண்மையில எத்தனை வாக்காளர் இருக்கான்னு தெரியணுமா இல்லையா? அது எத்தனை வாக்காளருக்கு தெரிஞ்சாதான் நீங்க பூத் கமிட்டிலாம் போட முடியும். எத்தனை வாக்காளர் எத்தனை இது வைக்கணும். பழைய முறையை பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல அந்த எலெக்ஷனை வந்து வாக்காளர்கிட்ட புதுப்பிக்க வேணும், பண்ணவே இல்லை. ஆனா எடுத்துக்கிட்ட நடவடிக்கை சரியான நடவடிக்கை. ஆனா கொடுக்கப்பட்ட காலங்கள் மிக குறைவு. அந்த அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா தெளிவாக பொறுமையா அழகா பண்ணியிருக்கலாம். ஆனா இப்போ வச்சு பண்றான்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். இதன் மூலம் போலி வாக்காளர்கள் ஓரம் போயிடுவாங்க. அப்போ உண்மையான ஜனநாயகம் இருக்கும். அது கண்டிப்பா நல்ல முறையில் ஆட்சி நடக்கும். பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா தேஜஸ்வி யாதவ் வந்து 30,000 தருவான்னு சொல்லியிருக்கிறாரு. குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு அரசு வேலைன்னு சொல்றாரு. இதையெல்லாம் தாண்டி நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த மாநில கூட்டணி வெற்றி பெறுமா? என்ன மாதிரி பார்க்கலாம் சார் அந்த பிரச்சாரங்களை? அவங்க தேர்தல் ஆணையம் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பிஜேபி வருமா இல்ல நிதிஷ் வருவாரான்னு வேற ஒரு தேஜஸ்வியா, அது லாலு பிரசாத் பையன். இவங்களாம் வந்து அன்னைக்கே பட்டுக்கோட்டையை பாட்டு போயிட்டாரு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் திருட்டு உலகமாடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் பொருட்டு உலகமாடா. அன்னைக்கே பாட்டு கொள்ளச்சான், இப்ப புள்ள கொள்ளடி வந்திருக்கான். இதை மாத்தியமே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ண, வாக்குறுதி அள்ளி கொடுக்குறாங்க. இவ்வளவு கொடுப்பேன், 30,000 கொடுப்பேன், அவ்வளவு பேர் வீட்டுக்கு குடும்பத்தை ஒருத்தர் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். திமுக சொல்லிட்டு போயாச்சு. அதுதான் அங்க மாத்தி பேசுறான். என்ன இவன் தமிழ்ல பேசுறான், அவன் ஹிந்தியில பேசிட்டு இருக்கான், இல்ல குஜராத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா கொள்ளடிக்கிறதுல இங்க திமுக பாடம் கத்துக்கு அங்க சொல்றான், வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஏமாற ஜனம் இருக்க வரைக்கும் ஏமாற்றி தான் இருப்பான். ஆனா வெற்றி என்பது ஏற்கனவே பாதிக்கு போய் தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பேலன்ஸ் பார்த்து 114 சீட்டு காங்கிரஸ்ல இருக்காங்க, இந்த லாலு பிரசாத் கட்சியில இருக்காங்க. மீதி பாஜக 130, 134, 243 தொகுதியில இவங்க ஏற்கனவே 10-15 சீட் தான் வித்தியாசத்துல இருக்காங்க. அதனால இது வெற்றி பெறப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2 பேருக்குமே சம அளவுல வெற்றி வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். மிக்க நன்றி சார். பல்வேறு பணிகளுக்கு இடையில் இந்த நேரங்களுக்கு நேரம் ஒதுக்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஜெயந்த். நன்றி.